அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ பிரவீன் பிர்வாத்தில் வந்து செகண்ட் பேப்பர் வந்து பார்ட் 3 போட்டுட்டு வரோம். இதில் வந்து மொத்தம் வந்து 6 கொடுத்து வந்து 3 கேட்பாங்க. இப்போ ரீதிகால் தக்கல் வந்து இப்போ வந்து இதில் வந்து 3 வரும். இதில் வந்து மொத்தம் வந்து டோட்டலாக 12 நடத்திருக்கேன். 12வது பார்க்குறோம். இந்த பூஷன் ரீதி பத்த காவியதாரா கே கவிகே. இந்த பூஷன் வந்து பழக்க வழக்கத்தில் வந்து காவியம் எழுதுறது வல்லவராக இருந்தார். சிந்தாமணி திரிபாட்டிக்கு பாயிகை. சிந்தாமணி திரிபாட்டியுடைய சகோதரராக இருந்தார். இன்கா ஜன்மே 1670 में हुआ था. இவர் வந்து 1670 பிறந்தார். அவர் மற்றும் இன்கா தேகாந்த் 1772 में हुआ. தேகாந்த் அப்படின்னா வந்து அவர் இறப்பு வந்து 1772 மறைந்தார். அசல் பூஷன் உன்கி உபாதி தி. அசல் வந்து அசல் அப்படின்னா உண்மையில் வந்து பூஷன் வந்து அவருக்கு வந்து உன்கி உபாதி அப்படின்னா அவர் வந்து பட்டம் கொடுத்தது தான் வந்து பூஷன் சொல்லி அவருக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவருடைய பெயர் கிடையாது. பட்டத்தோட பெயர் வந்து பூஷன். உன்கா வாஸ்தவிக் நாம் கா பதானகி ஹே. இவருடைய வந்து வாஸ்தவிக் அப்படின்னா வந்து இவருடைய வந்து உண்மையான பெயர் வந்து எது தெரியவில்லை. பதானகி ஹேனா உண்மையான பேர் வந்து என்னான்னு தெரியல. சித்திரக்கூட்டு கே சோலங்கி ராஜா रुद्रनी उनका कवि भूषण की उपाधि थी और ये उसी नाम से பிரசித்து கயே. இது வந்து உண்மையான பேர் வந்து அவருக்கு என்னன்னு தெரியலன்றாங்க. இதில் வந்து சித்திரக்கூட்டு வந்து சோழங்கி ராஜா பேர் வந்து அந்த ரூத்தர் தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து கவிஞர் வந்து பூஷன் சொல்லி அவருக்கு வந்து இந்த பட்டத்தை வந்து வழங்குறாரு. அந்த உபாதி அப்படின்னா வந்து பட்டம் பூஷன் சொல்லி அவர் தான் அந்த ராஜா தான் அவருக்கு பெயர் சுட்டுறாரு. அதே வந்து பின்னால் வந்து என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உஷினம் அவருடைய பெயர் வந்து புகழ்பெற்றதாக விளங்கியது. பூஷன் கே சபோதம் கந்து தொகை. இந்த பூஷன் வந்து சபோதம் அப்படின்னா வந்து ஒரு வந்து பெஸ்ட்டு நூல் வந்து அவர் 2 ஏற்றிருக்காரு. கிரந்த் அப்படின்னா வந்து நூலுன்னு அர்த்தம். அது எந்த நூல் அப்படின்னா 2 நூல்கள் இயற்றினார். சிவராஜ பூஷன் அவர் சத்ரசால் दशक शिवराज भूषण में अलंकारों का अच्छा वर्णन है और प्रत्येक अलंकार द्वारा महाराज शिवाजी की பிரசங்கா கி கைகை. இவர் வந்து பூஷன் வந்து 2 நூல்கள் வந்து இயற்றியிருக்காரு. அது என்ன நூல் அப்படின்னா சிவராஜ் பூஷன் ஒன்று, இன்னொன்று வந்து சத்ரசால் தசக் என்ற நூல் வந்து 2 நூல் வந்து இயற்றியிருக்காரு. இந்த நூலில் வந்து சிவாஜி வந்து இந்த முதல் நூல் வந்து சிவராஜ் பூஷனில் வந்து அந்த அலங்காரம்னா இலக்கணம், அந்த பலவையான இலக்கணங்களத்தில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை வந்து வர்ணிச்சிருக்காரு. யாரை பற்றி அப்படின்னா வந்து பிரத்யேக அலங்காரம் அப்படின்னா புகழில் சிறந்து விளங்கிய துவாரா மகாராஜ் சிவாஜி. மகாராஜா வந்து சிவாஜி வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பிரசன்ஸா அவர் வந்து வர்ணித்து ஒரு அழகாக வந்து இதில் எழுதியிருக்கிறார். इसलिए ஆகையால் इस ग्रंथों में वीरता का वर्णन ही பிரதான் ஹே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆகையால் இதில் வந்து இந்த நூலில் வந்து வீரர்களை பற்றியும் வர்ணித்து வந்து இதில் எழுதியிருக்கிறாரு. பிரதான் ஹே அப்படின்னா ரொம்ப உயர்வாக எழுதியிருக்காரு. வீர் ரஷ் பூர்ண கவிதாவும் கே காரன் ஹி பூஷன் ஹத்தினா பிரசித்து ஹுயே. இதில் வந்து வீரர்களை பற்றி வர்ணித்து எழுதிட்டு அப்புறமேட்டு அந்த பாடல்களும் என்ன பண்ணியிருக்காரு, வீரரசு அந்த வீரர்களுடைய வந்து எல்லா பாடல்களையும் பூர்ண கவிதாவும் அந்த வீரர்களை பற்றி எழுதிட்டு எல்லா பாடல்களையும் இங்கே எழுதின காரணத்தினால பூஷன் வந்து இதில் வந்து புகழ்பெற்றவராக விளங்கினார். இன்கி பாஷா பிரெஞ்சு பாஷாவை. இது எழுதுனது எல்லாமே எந்த மொழியில் எழுதியிருக்கார் அப்படின்னா பிரெஞ்சு பாஷாவில் வந்து ஓல்டு லாங்குவேஜில் வந்து அவர் எழுதியிருக்கிறார். ஃபிர்பி பிறகும் கூட உஷ்மி அந்நிய பாஷாவும் கே சப்தபு பாய ஜாத்தேகை. அவர் பிரெஞ்சு மொழியில் எழுதிட்டு பிறகும் கூட என்ன பண்ணிருக்காரு, உஷ்மி அந்நிய பாஷாவும் பிற மொழிகளிலும் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சொற்களிலும் கூட அவர் வந்து இந்த பாடல் வந்து ஏற்றிருக்கிறார். ब्रज भाषा के अन्य कवियों के समान भाषा ने भी
शब्दों को तोड़ मरोड़ कर விக்குர்த்து பனா தியா. இவர் மற்ற மொழிகளிலும் இவர் வல்லமை பெற்றிருக்காரு. இருந்தாலும் அவர் பிரெஞ்சு பாஷா தவிர பிரெஞ்சு பாஷாக்கு அதை தவிர அந்த மொழியில் இருக்கக்கூடிய கவியோன்னா அதில் இருக்கக்கூடிய கவிஞர்களுக்கு சமமாக என்ன பண்ணியிருக்காரு பூஷன் அந்த சொற்கள் அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த பிரெஞ்சு பாஷா சொற்களில் இருக்கக்கூடிய அந்த சொற்களிலும் எடுத்துகிட்டு அதில் மீதி ஏதாவது சொற்கள் தவறாக இருந்ததுன்னா அந்த சொற்கள் தோடு மரோடு அப்படின்னா அந்த சொற்களை எடுத்துகிட்டு அதை சேஞ்சு பண்ணி அதை மாற்றி அவர் எழுதியிருக்காரு. விற்குத்து அப்படின்னா மாற்றி எழுதுறது. அந்த சொற்கள் அவருக்கு நிறைய கவிஞர்கள் இருந்தாலும் அவங்க எழுதியிருந்தாலும் இவருக்கு அதை திருப்தி அடையாதனால அந்த வேறு சொற்கள் பயன்படுத்தி அதை சேஞ்ச் பண்ணி மாற்றி ஏற்றிருக்கிறார். அதுதான் பனாத்யாகை. பூஷன் நீ மகாவீரோ அவரு பூஷன் நீ முகாவரம் அப்படின்னா வினாடி வினான்னு சொல்கிறது அது. மற்றும் அவர் மற்றும் லோக்தித்தியோன் அப்படின்னா ப்ராவர்பு. அந்த பழமொழிகள் கா சஃபல் பிரயோகி கியாகை. இதில் இந்த வினாடி வினாவிலையும் இந்த பழமொழி ப்ராவர்பிலே அவர் என்ன பண்ணார், வெற்றி கொண்டார். இதுலாம் நிறைய ஏற்றிகிட்டே இருப்பாராம். அவர் நிறைய எழுதிட்டே இருப்பாராம். பூஷன் கோ ஹிந்துத்துவ கா பூர்ண அபிமான் தா. அவர் பூஷன் இந்து மக்களிடம் தனி மரியாதை வைத்திருந்தார். அபிமான் அப்படின்னா மரியாதைன்னு அர்த்தம். இந்து மக்கள்கிட்ட அவர் என்ன பண்ணார், தனிப்பட்ட மரியாதை அவருக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குமா. உன்கி கவிதாவும் மே ஜாதியதா கே சின்ஹ திக்காயி படுத்தேகை. அவர் உன்கி கவிதா அந்த பாடல்களில் அவர் ஜாதியோட தன்மை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, அந்த அவர் எழுதின பாடல் நம்மால் பார்க்க முடிகிறது. திக்காயினா பார்க்கறது. அந்த பாடல் பார்க்குறப்ப அந்த ஜாதியோட தன்மை அவர் ஏற்றிருக்கிறார். பூஷன் நீ ஹிந்து கௌரவக்கா படாயா அவர் வீரக்கே ஹத்தியமே ஃபர்த்தி உத்பன்ன கி. அவர் பூஷன் ஹிந்து ஹிந்து மக்களுக்கு கௌரவத்தை அதிகமாக என்ன பண்ணார், அவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தார், அதிகரிச்சுட்டே இருந்தார். இந்துக்களுக்கு ரொம்ப அதிகம் அவர் கௌரவத்தை அளித்தார். மற்றும் வீரர்களுக்கு ஹத்தி அப்படின்னு இதயம் வீரர்களுக்கு ஒரு மனதில் அவர் புத்துணர்ச்சி அவர் அளித்தாராம். உத்பன்னைக்கு அப்படின்னா வீரர்கள் இருக்க நாள் ஆக ஒவ்வொருத்தருக்கும் புத்துணர்ச்சி அதிகமாக அளித்தவர் பூஷன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.